டீலிமிட்டேஷன் மசோதாவை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நாம எதிர்த்தாகணும். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு மாநிலத்துடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதை நிர்ணயிக்க இருக்கிறாங்க. இப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க? 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ இந்தியா முழுக்க மொத்தம் 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதை அதிகப்படுத்தி 815 ஆக்க போறாங்க. அப்படி அதிகமாக்கும் போது மற்ற மாநிலங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சரிசமமா தமிழ்நாட்டுக்கு பண்ணணுங்கிறதா நம்முடைய கோரிக்கை. ஆனா என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு 39ல இருந்து 59 வரணும். மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் செய்யற மாதிரி நமக்கும் பண்ணாங்கன்னா 59 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரணும். ஆனா இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு என்ன தெரியுமா பண்ணிருக்கு, தமிழ்நாட்டுக்கு 39ல இருந்து 47 உயர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்முடைய தமிழ்நாடு இழந்திருக்கு. முறையா மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டுக்கு இந்த தண்டனை தேவையா? முக்கியமா அதிமுக அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பாஜக கிட்ட வித்துருவாங்க அதிமுக. இத சொல்லி வாக்கு கேட்டீங்கன்னா அண்ணன் தளபதி அவர்கள் குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவீங்களா?